இன்றைக்கி நம்ம வெண்பொங்கல் எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். பார்த்துட்டு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோவோட கடைசியில் ஒரு சூப்பர் டிப்ஸ் சொல்கிறேன். அதனால் வீடியோவை முழுசாக பாருங்கள். நம்ம இனி வெண்பொங்கல் எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். வெண்பொங்கல் செய்ய தேவையான பொருட்கள்: 1 டம்ளர் பச்சரிசி, 3/4 டம்ளர் பாசிப்பருப்பு. அதை ரெண்டையும் எடுத்து நம்ம நல்லா அலசி ஒரு 5 நிமிஷம் ஊற வைக்கணும். ஊற வச்சுட்டு ஊறினதுக்கு பிறகு நம்ம நல்ல மிளகு, ஜீரகம், மஞ்சத்தூள், காயப்பொடி, தேவையான அளவு உப்பு சேர்த்து குக்கரை மூடி ஒரு விசில் விட்டு இறக்கிடணும். நல்ல மிளகு உங்களுக்கு தேவைன்னா இதிலே போட்டு வைக்கலாம். இல்லைன்னா தாளிக்கும் போது நல்ல மிளகு போட்டு தாளிச்சுக்கிடலாம். நான் இதிலே போட்டு வேக வைக்கிறேன். ஏன்னா தாளிக்கும் போது டப்புன்னு நல்ல மிளகு திரைக்கும். அதனால நான் குக்கரில் சாதத்து கூடயே சேர்த்து நல்ல மிளகா பொங்கல் கூடயே சேர்த்து வேக வைக்கிறேன். மஞ்சத்தூளும் ஆப்ஷனல் தான். சிலவங்களுக்கு மஞ்சத்தூள் போடுறது பிடிக்காது. நம்ம மஞ்சத்தூள் கலர்ஃபுல்லாக இருக்கிறதுக்காக வேண்டி போட்டிருக்கிறோம். இப்போ நம்ம பாலை ஸ்டவ்வில் வச்சு காய்ச்சி எடுத்துக்கலாம். இதில் நமக்கு 4 ஸ்பூன் பால் மட்டும் தேவை. குக்கரில் அழகாக வெந்துட்டு பாருங்கள். ஒரு விசில் விட்டு நம்ம அந்த விசிலை இறக்கவே கூடாது. தன்னால் அந்த விசில் இறங்குறது வரைக்கும் வெயிட் பண்ணணும். பாருங்கள், சூப்பராக அழகாக வெந்துட்டு குழைவாக வெந்துட்டு பாருங்கள். இனி நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி நெய் ஊற்றி நெய் உருகின உடனே ஜீரகம் போடணும். ஜீரகம் வெடித்த உடனே நீல வாக்கில் நறுக்கி வைக்கிற இஞ்சி, அப்புறம் பச்சை மிளகாய், கருவேப்பிலை, நம்ம 1 டம்ளர் அரிசியும் 1 டம்ளர் பாசிப்பருப்பை எடுத்துருந்தோம்னா 5 டம்ளர் தண்ணி ஊற்றி வேக வச்சாதான் அது நல்ல அழகாக வரும். நம்ம முந்திரி பருப்பை போட்டு தாளிக்கலாம். முந்திரி பருப்பும் நமக்கு தேவைன்னா போட்டுக்கலாம். வேண்டாட்டா நீங்கள் அதை அவாய்ட் பண்ணிக்கலாம். தண்ணி கரெக்டான அளவு வச்சாதான் குழைவாக பொங்கல் வரும். ஏன்னா பொங்கல் நேராக கட்டி ஆயிரும். இப்போ நம்ம தாளித்து எடுத்தாச்சு. அதை நம்ம பொங்கலில் இப்போ சேர்த்து பார்த்துருக்கோம். இங்கே பாருங்கள் எப்படி அழகாக கொதிக்கி நெய் நல்லா இன்னும் கொதிச்சிட்டே இருக்குது. சூப்பராக இருக்குது பாருங்கள். முந்திரி பருப்பு, கருவேப்பிலை, நல்ல மிளகு எல்லாம் சேர்ந்து அழகாக கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக நம்ம ஒரு 3 டீஸ்பூனோ அல்லது 4 டீஸ்பூன் பால் ஊற்றி இறக்குனோம்னா சூப்பராக இருக்கும். இது எனக்கு ஒருத்தங்க சொன்ன டிப்ஸ். இந்த பால் ஊற்றுறது ஒருத்தங்க சொன்ன டிப்ஸ் தான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.